ஹாய் செல்ல குட்டீஸ், நம்ம இன்றைக்கி வந்து 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மேக்ஸில் வந்து பயிற்சி 1.3 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதோட பேசிக் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முழுக்களின் பெருக்கல். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம அடிஷன் பார்த்தோம், சப்ராக்ஷன் பார்த்தோம், இப்போ மல்டிப்ளிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து சிம்பிள் வந்து என்ன பண்ணுறோங்கிறத கான்செப்டை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சம் ஃபுல்லாகவே நம்ம ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், 2 குறியுமே சேமாக இருக்கும்போது நமக்கு என்ன தான் வரும் அப்படின்னா பெருக்கல்ல ப்ளஸ்ஸு தான் வரும். என்னது? பெருக்கல்ல ப்ளஸ்ஸு தான் வரும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? மிகையெண் இன்ட்டு மிகையெண். ஓகேவா? ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும்போது ப்ளஸ்ஸு, ரெண்டுமே மைனஸாக இருக்கும்போது ப்ளஸ்ஸு. ஓகேவா? 2 குறியுமே சேமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ் தான் வரும். ஓகேவா? நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், 1 ப்ளஸ் ஆகவும் 1 மைனஸ் ஆகவும் ஒரு எண் வந்து மிகை எண்ணாகவும் ஒரு எண் குறை எண்ணாகவும் இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் தான் வரும். நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஓகேவா? சேம் சிம்பிளாக இருக்கும்போது ப்ளஸ்ஸு, டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்கும்போது சைன் வரும்போது மைனஸ். ஓகே, இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். +5 இன்ட்டு +5. ஓகேவா? இப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும்போது நமக்கு என்ன வரும்? 25. ஓகே, ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். இப்போ இதுக்கு பாருங்கள், அதே -5 இன்ட்டு -5. அப்போ நமக்கு என்ன வரும்? +25. அதே தான் வரும். ஓகேவா? அதே இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது பாருங்கள், இப்போ வந்து +5 இன்ட்டு -5. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ். அதனால் -25. ஓகேவா? இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? தெளிவாக புரியுதா? இப்போ -5 இன்ட்டு +5. அப்போ நமக்கு என்ன வரும்? -25. இப்போ புரியுதா? சேம் சைனாக இருக்கும்போது, ரெண்டுமே சேம் சைனாக இருக்கும்போது நமக்கு ப்ளஸ் வரும், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது மைனஸ் வரும். ஓகேவா? கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ அதோட பண்புகள் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து பாருங்கள், பெருக்கல் பண்புகள். சரியா? இந்த பெருக்கல் பண்புகளில் வந்து 5 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா அடைவு பண்பு, பரிமாற்ற பண்பு, சேர்ப்பு பண்பு, பெருக்கல் சமனி, கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லி 5 இருக்குது. ஓகேவா? இதோட பேசிக் மட்டும் நீங்கள் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ புரியுதா? அடைவு பண்பு அப்படின்னா இப்போ ஏக்குமா பின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ ஏக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், பிக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ அதை வந்து நம்ம பெருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு வந்து -5ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இன்ட்டு பிக்கு வந்து 4ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 1 வந்து ப்ளஸ் ஆகவும் 1 மைனஸ் ஆகவும் இருக்குது. இது சேஞ்ச் ஆகிருக்கு, அப்போ மைனஸ்ன்னு வரும். ஓகேவா? 4 5 20. ஓகேவா? இது வந்து அடைவு பண்பு. அதே பரிமாற்ற பண்பு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஏ இன்ட்டு பி, இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. ஓகேவா? அப்போ எப்படி இருக்குது? இங்கே ஏ இன்ட்டு பின்னு இருக்குது, அதுவே மாற்றி என்ன பண்ணியிருக்காங்க? பி இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதியிருக்காங்க. ஓகேவா? இது இங்கே போயிருக்கு, இது வந்து இங்கே வந்துருக்கு இதில். ஓகேவா? இதுதான் பரிமாற்று பண்பு. அப்போ இதோட வேல்யூவும் நமக்கு சேமாக தான் வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் போடும்போது இதே நம்பரே நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், -5 இன்ட்டு 4 ஈக்குவல் டு, இப்போ பிக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 4 இன்ட்டு -5. ஓகேவா? அப்போ நமக்கு பெருக்கும்போது என்ன வரும்? 4 5 -20 ஈக்குவல் டு -20. சேமாக வந்திருக்கா? அது பரிமாற்ற பண்பு. பரிமாற்ற பண்பில் வந்து ஆன்சர் எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து சேர்ப்பு பண்பு அப்படிங்கிறது இப்போ வந்து 3 வேல்யூஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். என்னென்ன அப்படின்னா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஓகேவா? ஈக்குவல் டு, இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா இதை வந்து ப்ராக்கெட் வந்து 2ஆக மட்டும் போட்டுக்கிறோம். ஓகேவா? புரியுதா? இப்போ சேர்ப்பு பண்பில்
ஏ இன்ட்டு பி அப்புறம் சி தனியாக போடுறோம். அதே போல் எழுதிக்கிறோம். ஏ இன்ட்டு பி இன்ட்டு சின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? ப்ராக்கெட்டை மட்டும் மாற்றி போட்டுக்கிறோம். அப்போ வேல்யூ என்னவாக தான் வரும்? அது சேமாக தான் வரும். ஓகேவா? இப்போ சிக்கு வந்து இன்னொரு வேல்யூ நம்ம போடணும். ஓகேவா? போட்டு நம்ம போட்டோம்னாலும் நமக்கு என்ன தான் வரும்? ஒன்று சேர்ப்பு பண்பு அப்படிங்கும்போது ஒன்று சேர்த்து வரும். சி வந்து போடுறோம். ஓகேவா? புரியுதா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? போட்டு பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு. அடுத்து பெருக்கல் சமணி. பெருக்கல் சமணி அப்படிங்கும்போது அது வந்து ஒன்றால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ ஒன்றால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். பெருக்கல் சமணியில் வந்து அதே வேல்யூ கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றால் நம்ம பெருக்கணும். ஓகேவா? இப்போ ஏவை வந்து ஒன்றால் பெருக்குனா நமக்கு என்ன தான் வரும்? ஏ தான் வரும். ஆமாவா? இப்போ வர எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு வந்து வேல்யூ வந்து 4ன்னு வைக்கிறோம் அப்படின்னா 4 இன்ட்டு 4 என்ன தான்? 4 இன்ட்டு 1 ஒன்றால் பெருக்கும்போது நமக்கு 4 தான் வரும். ஓகேவா? அதையே வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 1 இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதினாலும் நமக்கு என்ன தான் வரும்? 4 தான் ஆன்சர் வரும். ஓகேவா? புரியுதா? அடுத்து பாருங்கள், 5th ஒன் வந்து கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீடு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா கூட்டல் சைன் வந்து இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது முழுக்களின் பெருக்கல். பெருக்கல் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அதோட பேசிக் தான் பார்த்தோம். இப்போ தான் பயிற்சி 1.3ல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்போ தான் வரும். பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸி தான். ஓகே? கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபில்லப்ஸ் கேட்குறாங்க. ஓகே? அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். -80 பெருக்கல் டேஸ் ஈக்குவல் டு -80. ஓகேவா? இப்போ கொஸ்டினில் நல்லா கவனமாக பாருங்கள். அடுத்து பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். அப்போ மைனஸ் தான் வரும். ஓகேவா? கரெக்டாக இருக்கா? அப்போ +1 தான் ஆன்சர். ஓகே? அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். -10 பெருக்கல் டேஸ் ஈக்குவல் டு +20. ஓகேவா? அப்போ கொஸ்டின் வந்து ஒன்று மைனஸ் தான் இருக்குது. அப்போ இன்னொன்று என்னவா தான் இருக்கணும்? மைனஸாக இருந்தால் தான் ஆன்சர் ப்ளஸில் வரும். ஓகேவா? அப்போ சிம்பிள் கண்டுபிடிச்சாச்சு, மைனஸ் சைன். ஓகேவா? 10 எதால் நமக்கு பெருக்கும்போது 20 வரும்? 2ஆல் பெருக்கும்போது 20ன்னு வரும். அப்போ -2. ஓகே? பாருங்கள், தேர்ட் கொஸ்டினில் 100 பெருக்கல் டேஸ் ஈக்குவல் டு -500ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொஸ்டினில் 1 ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ இன்னொன்று என்னவா இருக்கணும்? மைனஸாக இருந்தால் தான் ஆன்சர் மைனஸாக கிடைக்கும். ஓகேவா? அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஓகே? அப்போ 100 வந்து அடுத்த நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். 100 வந்து எதால் பெருக்குன்னா நமக்கு 500 கிடைக்கும்? 5ஆல் பெருக்கும்போது நமக்கு 500ன்னு கிடைக்கும். அப்போ -5. அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். டேஸ் இன்ட்டு -9 ஈக்குவல் டு -45. ஓகேவா? அப்போ 1 வந்து நமக்கு மைனஸில் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அப்புறம் ப்ளஸில் ஆன்சர் வந்து அதுவும் மைனஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ டேஸ்க்கு என்ன தான் வரும்? ப்ளஸ் தான் வரும். ஓகேவா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஓகே? சைன் கண்டுபிடிச்சாச்சு ஈஸியாக. அப்போ ப்ளஸ். ஓகே? அடுத்து வந்து எதால் வந்து 9 பெருக்கும்போது 45 கிடைக்கும்? அப்போ 9 5 45. அப்போ அதுக்கும் 5 தான் ஆன்சர், +5. அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள். டேஸ் இன்ட்டு 75 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஈஸியாக சொல்லலாம். சொல்லுங்கள். 0வால் எந்த நம்பர் பெருக்கினாலும் நமக்கு 0 தான். ஓகே? அதனால் ஆன்சர் 0. ஓகே? அடுத்து பாருங்கள், சரியாக தவறா என கூறுக. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே? ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பாருங்கள். -45 பெருக்கல் 5 ஈக்குவல் டு +75ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்பிளை பார்த்தோன்னையும் சைன் பார்த்தோன்னையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று மைனஸாகவும் ஒன்று ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னவாக தான் கிடைக்கும்? மைனஸாக தான் கிடைக்கும். ஓகேவா? ஆனால் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஃபால்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். -100 பெருக்கல் 0 பெருக்கல் 20 பெருக்கல் இந்த ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 0வால் எந்த நம்பரை நம்ம பெருக்கினாலும் நமக்கு ஆன்சர் 0 தான் கிடைக்கும். அதனால் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ட்ரூ. சரி. ஓகே? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள்.
8 பெருக்கல் -4 = 32. இங்கேயும் என்ன தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, 1 ப்ளஸ் ஆகவும் 1 மைனஸாக இருக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து மைனஸில் தான் கிடைக்கும். ஓகேவா, -32ன்னு தான் கிடைக்கும். ஆனால் அங்கே +32ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அதுவும் தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 3rd ஒன். பின்வரும் பெருக்கல் பலனில் எவ்வகை குறியீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சைன் மட்டும்தான் கேட்குறாங்க. அதில் ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு கேட்குறாங்க. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், குறை முழுக்களின் 16 முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நம்பரை நம்ம கொடுத்தாலும் அதை 16 முறை பெருக்குனா நமக்கு என்ன சைன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பேசுகிறது புரியுதா? குட்டீஸ், இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, மைனஸ் அப்படிங்கிற ஒரு நம்பர், எந்த நம்பரைனா கொடுத்துருக்கலாம். நமக்கு 1ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, இந்த 1 வந்து நம்ம 16 டைம் பெருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எத்தனை டைம்? 16 டைம் நம்ம பெருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பெருக்கும்போது நமக்கு எந்த சைனில் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 16 வந்து நம்பர்ஸ் இருக்குமா, 16ஐயும் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, இதை வந்து நம்ம 2 பெருக்குவோமா, 2 பிரித்து தானே பெருக்கிட்டே வருவோம். அப்போ 8 பேர் நமக்கு கிடைக்குமா? எத்தனை பேர் கிடைக்கும்? 8 ஜோடிகள் கிடைக்கும். ஓகேவா, 8 ஜோடிக்கும் இப்போ அதில் 1 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ -1 பெருக்கல் -1. அப்போ பெருக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 × 1 1. ஓகேவா, இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? +1ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, அதே போல் நமக்கு எத்தனை வரும்? இது 1 போட்டாச்சு. அப்போ இங்கே 2வது போடுவோம், 3 4 அப் டு 8 வரைக்கும் போடுவோம். 8க்கும் நமக்கு என்ன தான் ஆன்சர் வரும்? இதே ஆன்சர் தான் சேம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாவா? இப்போ புரிஞ்சிச்சா? புரியுதா நான் பேசுகிறது? அதனால் நமக்கு 16 முறை நம்ம பெருக்கும்போதும் நமக்கு சைன் என்ன தான் வரும்? மிகை எண்ணாக தான் வரும். ஓகேவா, ப்ளஸ் சைன் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இது வந்து என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ஓகேவா, இரட்டைப்படை எண்ணா இருக்கும்போது நமக்கு இந்த 16 அப்படிங்கிறது இரட்டைப்படை எண். ஓகேவா, அதனால் நமக்கு மிகை எண்ணா வரும். அதே அடுத்த கொஸ்டினில் பாருங்கள், குறை எண்ணா ஒற்றைப்படை எண்ணா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 19 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தான் வரும்? 1 மட்டும் பேர் இல்லாமல் இதை பிரிக்கும்போது நமக்கு என்ன வரும்? இப்போ 2 பிரிக்கும்போது 9 பேர் கிடைக்கும். ஓகேவா, 9 ஜோடிகள் கிடைக்கும். 9 ஜோடி போடும்போது 18ன்னு வரும். 1 மட்டும் என்னவாக இருக்கும்? சிங்கிளாக நிற்கும். ஆமாவா, குறை எண்ணாக இருக்கும்போது அந்த கடைசி இருக்கிற இதுக்கு மட்டும் ஆன்சர் என்ன தான் வரும்? குறையில் தான் வரும். ஓகேவா, மிகையில் வராது, குறை முழுக்களில் தான் மைனஸ் சைனில் தான் வரும். புரிஞ்சிச்சா? இப்போ புரியுதா? இப்போ ஆன்சர் மட்டும்தான் நான் அங்கே வந்து கொடுத்துருப்பேன். இப்போ புரியுதா? இரட்டைப்படை எண்ணாக இருக்கும்போது நமக்கு ப்ளஸில் கிடைக்கும். அதே நம்ம ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும்போது, இது வந்து ஆட் நம்பர்ஸ். ஓகே, ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும்போது அந்த ஒரு பேர் வந்து நமக்கு ஒரு எண்ணானது பேர் இல்லாமல் தனியாக நிற்கும். அதனால் அது வந்து நமக்கு என்னவா கிடைக்கும்? குறை எண்ணாக தான் ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சிச்சா? இப்போ தான் நம்ம சம்முக்குள்ளே வரோம். ஓகேவா, இப்போ வந்து குறை முழுக்களின் 16 முறை அப்படிங்கிறது இது ஈவன் நம்பர். ஓகேவா, அதனால் நமக்கு மிகை எண்ணாக தான் கிடைக்கும். ஓகேவா, அதே அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குறை முழுக்களில் 29 முறை அப்படிங்கும்போது அதுக்கு பேர் வந்து 28க்கு பேர் இருக்கும். ஓகேவா, 14க்கு பேர் இருக்கும். ஓகேவா, 28 ஆச்சு. ஆனால் மீதி 1க்கு மட்டும் பேர் இல்லாமல் தனியாக நிற்கும். அதனால் அங்கே -1ன்னு கிடைக்கும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பெருக்கல் பலனை காண்க. ஓகேவா, 2 நம்பர்ஸ்